ராகுல் காந்தி பார்க்காம ஒரு லிஸ்ட் வந்து வெளியே வர போறதில்ல. 28 இடத்துல நான் நிறைய நேரம் பேசிட்டு இருக்கேன்ப்பா, அந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் என்ன 2 பேர் இருக்குது, இந்த லிஸ்ட்டை மாத்திட்டு வாங்கன்னு சொல்வதற்கு முடியாதா திரு ராகுல் காந்தி? இங்க இருக்கிற எல்லா தலைவர்களையும் விட ராகுல் காந்தி வந்து பெண்களுக்கு உரிமை வேணும்னு நினைச்சு அந்த முழு முயற்சியுடன் நீங்க கீழே இருந்து மேல வாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாமே சரி நடக்கலையேன்னு நான் சொல்றேன். நீங்க ராகுல் காந்தி நம்ம சீமான கம்பேர் பண்றதோ அல்லது மத்த பாஜக, நீங்க பாஜக கம்பேர் பண்ண பாஜக 5 இடம் கொடுத்துருக்காங்க, 27ல 5 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க 2 இடம் கூட அதை கூட ஒரு உறுதி செய்ய முடியலன்னா அப்போ தலைமை மீது ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். காங்கிரஸ்ல நீங்க என்ன தலைமை மீது வேணா கேள்வி கேட்கலாம், நீங்க பேசலாம், சண்டை போடலாம், பதில் வராது. ஸ்டாலின் ராகுல் காந்தி கிட்ட நட்புறவு அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, பழைய மாதிரி இல்லை. உறவு கெட்டு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா உறவு மேம்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. மமதா பானர்ஜியுடைய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, பாஜகவோடு திமுகவோடு அல்லது ஸ்டாலினோடு தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரகசிய உறவு. நம்மளோட முதல்வரை வந்து ஒரு அச்சுறுத்தலா பாக்குறாங்க. திமுக ஒரு நேரத்தில் நினைச்சிருந்தாங்க 2வது முறையாக நம்ம ஈஸியாக வந்துட முடியும்னு நினைச்சாங்க. பட் ஆனால் அதுக்கான ஒரு சூழல் இல்லை, வேற மாதிரி களம் மாறிடுச்சு. அது அவங்களே ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்கிற ஒரு பார்வை இருக்கு. அச்சத்தில் இல்லை, களம் மாறி இருக்கிறது உண்மை. வேட்பாளருக்கு கூட கட் அவுட் அனுப்புற முதல் அரசியல்வாதியை நான் இப்பதான் பாக்குறேன். அவரு தன்னை ஒரு மாஸ் ஹீரோவா நினைச்சுக்கிறேன். தன்னை சுத்தி அந்த ஜோம்பிகள் இருக்கணும், ஜோம்பிகள் வந்தாதான் அவர் வருவார், இல்லாட்டி வரமாட்டார். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய சக்தி அபியான் இயக்கத்தை சார்ந்த கிருத்திகா தரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரை அன்போடு தினமணி சார்பாக வரவேற்கிறோம். மேம் வணக்கம். நன்றி. தங்களுக்கும் தினமணி அன்பான நேயர்களுக்கும். தொடர்ந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சி குறித்து பதிவுகள், குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பதிவிட்டே வரீங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பெண்களுக்கு ஒரு போதிய முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களாக கொடுக்கப்படலை அப்படிங்கிற வாதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க. அதில் மேல் மட்டத்திலேருந்து மேல்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துதான் உங்களுடைய பதிவுகளுக்கு, உங்களுடைய ரியாக்ஷன்ஸுக்கு ஏதாவது? இப்போ 4 இடத்துல தேர்தல் நடக்குது. ஆமாம். யாருமே என்னோட பதிவெல்லாம் பார்த்து அதை கண்காணிக்கும் அளவுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இன்னொன்று, நானும் மேலிடத்தை வந்து தேர்தலுக்கு முன்னாடி, இந்த வேட்பாளருக்கு முன்னாடி தான் எல்லாரையும் அணுகினேன். கண்டிப்பாக சக்தி இயக்கம் மூலமாக டெல்லியிலும் நாங்கள் அணுகினோம், இங்கே அணுகினோம். எங்களோட வந்து எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கு தான் கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு தான் கொடுக்கணும், இவங்க வந்து தகுதி இல்லை, இவங்க தகுதி இருக்குது அப்படிலாம் நாங்கள் எதுவும் வைக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு என்ன தகுதி எதிர்பார்க்குறீங்களோ அதே தகுதி உள்ள பெண்கள் இருந்தாங்கன்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் பெண்களுக்கு கொடுங்க. இப்போ மேலூரில் எடுத்துங்களேன், மேலூரில் பெண் வேட்பாளர் அதே தகுதியோடு இருந்தால் முதல்ல பெண் வேட்பாளர் கொடுங்க, அதுக்கப்புறம் ஆணை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ மேலூர்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே ஆட்கள் இருந்தாங்க. அதை தவிர்த்து மேலூரை பூர்வீகமாக கொண்ட கக்கன் அவங்க குடும்பத்துலேருந்து பெண் இருந்தாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஆண்களுக்கு கொடுப்பது தான் வந்து எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது. காங்கிரஸ்லேயே வந்து, ஏன்னா ராகுல் காந்தி முன்னாடியே நான் சொன்னேன், நீங்கள் கேட்டப்ப ராகுல் காந்தி ஒரு ஆண், அவர் தான் சக்தி இயக்கத்தை தொடங்கினார். நீங்கள் 50% கேளுங்க அப்படின்னு அந்த இயக்கத்தையே தொடங்குறார். 33% நிப்பாட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. செல்வ பெருந்தை அவர்களை, தலைவர் அவர்களை போய் பார்க்குறேன், 33% நீங்கள் கேளுங்க, போய் டெல்லியெலாம் பேசுங்க, நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன். அவர் தான் அத்தனை சந்திப்புக்கும் எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்தார். அப்புறம் ஸ்க்ரீனிங் கமிட்டியை பார்க்குறேன், ஜிசி சந்திரசேகர், அவங்க தாக்கூர் மேடம் என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு, நீ வந்து வின்னபிள் கேண்டிடேட்டை வந்து உன்னால் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நாங்கள் பெண்கள் வந்து செஞ்சு தரோம், ஆனால் வின்னிங் கேப்பபிள் இருக்கிற உமனுக்காவது கொடுங்க, நீங்கள் உமனுக்கு கொடுங்கன்னு நான் கேட்கல. அந்த இடத்துல கேப்பபிள் இருக்குது, கேப்பபிள் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு வேண்டாம். அப்படிங்கிறப்ப ஒரு ஆண் வின்னபிளாக ஒரு வின்னிங் கேண்டிடேட்டும் ஒரு பெண் இருந்தால் முதல்ல பெண்ணுக்கு கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் 51% நாங்கள் ஓட்டு போடுவோம். நான் என்ன சொல்கிறேன், ராகுல் காந்தி சொல்கிறாரு, செல்வ பிறந்தகிட்ட முறையிட்டம் சொல்றீங்க, அவர் வழிகாட்டு. கார்த்திக் சிதம்பரம் போராடுறாரு, ஆனா எதுவுமே நடக்க மாட்டாங்க. எங்க பிரச்சனை? காங்கிரஸ் சசிகாந்த் சார் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி அவரும் பெண் கேண்டிடேட் தான் முன்மொழிகிறார். அப்ப யாரு தப்பு பண்றா, யாரு எது தடையா இருக்குது? ஆண்கள் அரசியல் இவங்களும் தாண்டி தான் இந்த ஆண்கள் அரசியல் ஒட்டுமொத்தமா தப்பிக்க பார்க்க மாதிரி. ஒரு லீடரை தாண்டி என்ன ஆண்கள் அரசியல்? ஒரு லீடர் சொல்லும் போது, இப்ப ராகுல் காந்தி வந்து, நான் சிம்பிளா கேட்கிறேன்,
ராகுல் காந்திட்டையோ அல்லது கட்சி பொறுப்பாளர்கள்ட்டையோ ஒரு ராகுல் காந்தி பார்க்காம ஒரு லிஸ்ட் வந்து வெளியே வர போறதில்ல. ஒரு மாநில தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஃபார்மாலிட்டியாவது இருக்கும், என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் பார்க்கும்பொழுது நம்ம 28 இடம் இருக்குது தமிழ்நாட்டில். 28 இடத்துல நான் நிறைய நேரம் பேசிட்டு இருக்கேன்ப்பா, இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் என்ன 2 பேர் இருக்குது, இந்த லிஸ்ட்டை மாத்திட்டு வாங்கன்னு சொல்வதற்கு முடியாதா ராகுல் காந்தி? இந்த லிஸ்ட்டை பல முறை ராகுல் காந்தி நிராகரிச்சு தான் கடைசியில் இவங்க தான் வின் பண்ணுவாங்க, இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஏன் எங்களோட மகிழா காங்கிரஸ் பெண் தலைவருக்கே கொடுக்கல சீட்டு. ஸோ மகிழா காங்கிரஸோட ரெப்ரசன்டேஷனே இல்லை. மகிழா காங்கிரஸ்காரங்களுக்குலாம் இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஏன் நம்ம காங்கிரஸ்க்கு உழைக்கணும், எத்தனையோ வருஷம் உழைச்சிருக்கோம், எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இளைஞர் காங்கிரஸ்க்கு வந்து 4-5 ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு, ஆனால் மகிழா காங்கிரஸுக்கு கிடைக்கல. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. இது வந்து ஒரு பெரிய ஆணாதிக்க அரசியல் தான் இருக்கு. காங்கிரஸ் மட்டும் இல்லை, என்டிகே தவிர. என்டிகேவும் ஒரு ஆணாதிக்க அரசியல் தான். அவர் விஜயலட்சுமி பேசின மாதிரி கேவலமா பெண்களை யாரும் பேசிட முடியாது. ஸோ அவரை வந்து நான் பெண்களுக்கு சமம் கொடுக்கறதுனால அவர் ஆணாதிக்க அரசியல்னு நான் சொல்லிட மாட்டேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா தலைவர்களையும் விட ராகுல் காந்தி வந்து பெண்களுக்கு உரிமை வேணும்னு நினைச்சு அந்த முழு முயற்சியுடன் நீங்க கீழே இருந்து மேல வாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாமே சரி நடக்கலையேன்னு நான் சொல்றேன். நீங்க ராகுல் காந்தி நம்ம சீமானை கம்பேர் பண்றதோ அல்லது மத்த பாஜக, நீங்க பாஜக கம்பேர் பண்ண பாஜக 5 இடம் கொடுத்துருக்காங்க. 27ல 5 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க சித்தாந்தத்துல முறை அது வேற, அதெல்லாம் வேற. RSS வந்து ஆண் இயக்கம், பெண் இயக்கமே கிடையாது. அது 5 இடங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க 2 இடம் கூட அதை கூட ஒரு உறுதி செய்ய முடியலன்னா அப்போ தலைமை மீது ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். அப்ப அவருடைய சேலஞ்ச் பண்ணுவாங்கல்ல அவருடைய. காங்கிரஸ்ல நீங்க என்ன தலைமை மீது மேல கேள்வி கேட்கலாம், நீங்க பேசலாம், சண்டை போடலாம், பதில் வராது. பதில் வரும், எங்களுக்கு கண்டிப்பா வரும். அடுத்த முறை எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்றோம், இந்த முறை கொஞ்சம் சிக்கலாகி விட்டது அப்படிங்கிற பதில் தான் வரும் எங்களுக்கு. ஆனா இந்த இயக்கத்தில் வந்து போராட்டம், நீங்க எந்த இயக்கத்திலயாவது போராடுங்கன்னு ஒரு அமைப்பு இருக்குமா? ஆனா எங்க இயக்கத்துல உண்டு, அவ்வளோ ஜனநாயகம் உண்டு. அதாவது ஒரு கட்சிக்குள்ளேயே நீங்க போராடுங்க, எங்களுக்கு கட்சிக்குள்ளேயே போராட்டத்துக்கு அனுமதி உண்டு. நான் அதை தான் சொல்றேன். இப்ப என்ன யாருமே கேள்வி கேட்கல ஏன் போராடுனீங்கன்னு. சிலர் கேட்டாங்க, நீங்க சீட்டுக்காக போராடுறீங்க, இயக்கத்துக்காக போராடல, போட்டோக்காக போராடுறீங்க. அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து தவிர்க்க முடியாது, தனி மனித விமர்சனங்கள் தவிர்க்கவே முடியாது. அது எங்க கட்சியிலயும் நிறைய இருந்தது. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, ரொம்ப மோசமா பேசி வெளியிலேருந்து மோசமா வந்து விளம்பர அரசியல் அப்படின்லாம் சொன்னாங்க. போராட்டத்தை முன்னெடுக்கிற எல்லா பெண்களும் எதிர்கொள்வது தான் இது. ஆனா போராட்டத்துக்குன்னு ஒரு இயக்கத்தை நாங்க வச்சிருக்கோம். நான் சொல்ல உள்ளேயே கட்சிக்குள்ளேயே கேள்வி எழுப்புவது, ஒரு உரையாடல் நிகழ்த்துவதுங்கிறது ஒரு ஜனநாயகம். நான் சொல்றேன், இது நீங்க இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி கட்சியில நான் இருக்குது எங்கேயுமே இல்ல அப்படின்லாம் இல்ல. அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடந்துதான் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா உள்ளேயே போராடிக்கிட்டே இருக்கிறதுல என்ன லாபம் இருக்குது? அதோட பிரதிபலன். இந்த போராட்டம் வந்து 2000 வருஷமா நாங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்கோம், இப்பதான் வெளியில வந்திருக்கோம். எங்களுக்கான அனுபவம் எப்படி எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. சத்தியமாக எங்களுக்கு யாருக்கும் தெரியும், ஆண்களுக்கு தெரியும். யாரை பார்த்தால் எங்கே அரசியல் செஞ்சால், யாரை தூக்கினா, எந்த பெண்ணை தூக்கினா அவங்களால உட்கார முடியும், ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஆணுக்கும் தெரியும். நாங்கள் ராகுல் காந்தியோட மட்டும் போராடல, நாங்கள் செல்வபிரந்திகை சார் தலைவரோட மட்டும் கேட்கல, நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் போராடுவோம். அப்போது எங்களை இன்னுமே தகுதிப்படுத்தி கொண்டு இருந்தாலும் இன்னும் அதிகமாக போராட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆண்கள் மாதிரியான அரசியலில் நாங்கள் இன்னும் ஈடுபட ஆரம்பிக்கல, அதை ஈடுபடும் காலமும் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் இது உணர்த்துது. நான் இப்ப அடுத்தது என்ன சொல்வேன்னா, அடுத்த ஸ்டெப் போகணும். இந்த ஸ்டெப் நம்மளுக்கு பத்தலை, வெறுமன கோரிக்கை அரசியல் பத்தலை, போராட்ட அரசியல் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வீரியமா லோக்கல்ல இருந்து எழும்பணும். சரி, அதாவது வேர்ல இருந்து கிளம்பணும். அப்ப வந்து நான் வெறும் காங்கிரஸ்க்கு மட்டும் சொல்லல, திமுகக்கும் சொல்றேன், டிவிகேக்கும் சொல்றேன், பிஜேபிக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிஜேபி பெண் அடிமை கட்சி, அங்க பெண்கள் இருக்கிறது வேஸ்ட், தன்னைத்தானே அடிமைப்படுத்தும் ஒரு கட்சியில இருங்க அப்படின்னு உங்களுடைய பார்வை. என்னோட பார்வை. இப்போ வந்து நீங்க வந்து பெண்கள் விஷயம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறீங்க, நடக்கும் நம்புறீங்க, அடுத்தடுத்துல நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு, இன்னும் வேற நடந்தாகணும்னு சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் டைவர்ட் ஆகி போறீங்க. அது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், பிஜேபிக்குள்ள சித்தாந்த ரீதியா பண்ண. இன்னொன்று, அவங்க திரு ஜோதிமணி அவர்களுடைய அந்த லிஸ்ட் வந்த பிறகு அவங்க சொன்ன ஒரு விஷயம், பெண்கள் அதுக்குள்ளே அவங்க பெருசா சொல்லாம கூட பொதுவாவே தகுதி, திறமை, அர்ப்பணிப்பு, வெற்றி வாய்ப்பு உள்ள பெண்கள் வெற்றி வாய்ப்பு வேட்பாளர்களுக்கே வந்து
மறுக்கப்பட்டுள்ளது ஆமாம், அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்றாங்க. மறுக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுல எங்க ஆணாதிக்கம் மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு நான் விற்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த வாதத்துக்குள் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள் நான் விரும்பவில்லை. பட் நீங்க அரசியல் பேசுறீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது அரசியல் உள்ள பேச- வரும்போது என்ன see, நீங்க சீட்டு வாங்கணும் பெண்கள் உள்ள எனக்கு வர்றோம்னு சொன்னா இதுக்குள்ள விஷயங்கள்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரியாத ஒரு விஷயம், என் கண்ணால் பார்க்காத ஒரு விஷயம் அரசியலாக இருந்தாலும் இது ரொம்ப பேசலாம். வெளிப்படையா நடக்காதுல்ல. வெளிப்படையா எப்படி நடக்கும்? அப்புறம் வெளிப்படையா இல்ல அதுதான் வெளிப்படையா நடக்காது. இப்ப அப்புறம் நீங்க நான் இப்போ சந்தேகம் ஒரு குற்றச்சாட்டு வருது. நான் சொல்ல குற்றச்சாட்டு சொல்றது எதிர்க்கட்சியில, குற்றச்சாட்டு சொல்றது ஏதோ ஒரு பத்திரிகையாளர்ல, குற்றச்சாட்டை வைக்கிறது யாரோ 4வது 5வது ஒரு நபர் எம்பி ஒரு எம்பி சொல்றாரு, அந்த கட்சியை சார்ந்தவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நம்ம அத அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஒரு கவனம் வருது இல்ல, என்ன அதுக்கு உண்மை அதிகம் இருக்கும் நம்பப்படுதுல்ல. நான் பர்சனலாக வேலிடேட் பண்ணாம குற்றத்தை சாட்ட மாட்டேன். அது வரைக்கும் அவங்களுக்கு நிரபராதியின் நம்ம இந்த முறையே சொல்லுவோம்ல, குற்றம் நிரூபிக்கப்படாத வரை நிரபராதிக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நானும் சேர்ந்து குற்றம் சாட்டப் போகிறேன். அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரியாதுங்கிறத ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறதால நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். எனக்கு தெரியாது, எனக்கு வெக்கமோ பூச்சமோ இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது. ஏங்க உலகத்தில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடுமா? தெரியாததை கண்டுபிடிக்கிறது தானேங்க அறிவியல். பட் ஆனால் அது ஏதோ நடந்திருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அவங்க நம்புறாங்க. அது எனக்கு தெரியாது, நடந்திருக்கா நடந்துக்கலையா எதுவுமே எனக்கு தெரியாது. அதை பக்கமே நான் போகலை. நடந்திருந்ததுன்னா அது நிஜமாவே நிரூபிக்கப்பட்டா 2G ஊழல் நாங்கள் அது இன்னைக்குமே நிரூபிக்கப்படலையே. நீங்க வந்து டைவர்ட் ஆகுறீங்க. அதாவது இது கட்சிக்குள்ள சீட்டு வாங்குறதுக்கு அரசாங்கம் அது வேற. அதுவே ஒரு கட்சிக்குள்ள நடக்கிறது. இப்போ 2 பேர் இப்ப நீங்க வந்து பேசுறோம்னா இது எப்படி நம்ம ஊழலே நீங்க ஊழல்னு சொல்லி தண்டனைன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி கடைசியில எல்லாம் கேன்சல் ஆச்சு. இதை எப்படி நீங்க நிரூபிக்க முடியும்? இதை கண்டிப்பா இது எந்த விதத்திலையும் நிரூபிக்க முடியாது. அப்பனா வாங்கினதையும் நீங்க நிரூபிக்க முடியாது, வாங்காதையும் நிரூபிக்க முடியாது. கொடுத்தவங்களே சொன்னாதான் உண்டு. கொடுத்தோம், ஏமாந்துட்டோம், எனக்கு சீட்டு கொடுக்கல, எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதுவும் ஆதாரபூர்வமா சொன்னா மட்டும்தான் இதை நம்பணும். நான் அது வரைக்கும் காங்கிரஸில் பணம் வாங்கினார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். நான் ஒப்புக்கொள்ளல. அது நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நான் ஒப்புக்கொள்வேன். நிச்சயமா. ஸோ இன்னொன்று முக்கியமாக இப்போ தமிழ்நாடுக்கு இப்போ உள்ள அரசியல் நிலவரத்தை பேசுறதுக்கு முன்னாடி மமதா பானர்ஜியுடைய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, பாஜகவோடு திமுகவோடு அல்ல ஸ்டாலினோடு தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரகசிய உறவு. இப்போ மம்தா மேடம் நம்மளோட முதல்வருக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. நம்ம ராகுல் காந்தி ஏஏபிக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குங்கிறாரு. அப்புறம் சிபிஎம்முக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம முதல்வர் டிவிகேக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. டிவிகே நம்ம முதல்வருக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. நம்ம முதல்வர் என்டிகேக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. இப்போ இத்தனை பேரும் மோடிக்கு தொடர்பு இருக்குங்கிறாங்க. இத்தனை பேரோட இங்கே சிக்கல் யாரு? மோடி. மோடிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னா இது என்ன ரொம்ப இருக்குது. அதாவது என்டிஏவுக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குன்னா அவங்க அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. இல்ல என்டிஏ இல்ல, நான் தமிழர் கட்சி என்டிகேக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆர்எஸ்எஸோட ஒரு தொடர்பு, ஆர்எஸ்எஸ் மேடையெல்லாம் அவர் இருக்காரு. அதனால தொடர்பு இருக்கு இல்லைங்கிறதுல ஓப்பனாவே அவர் தொடர்பு இருக்கிறதா தான் காமிச்சிக்கிறார். அதனால இப்ப மோடி தொடர்பு இருக்குன்னு சொன்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அவங்க லோக்கல் பாலிடிக்ஸ் லோக்கல் பாலிடிக்ஸில் இன்னொரு கட்சி மேலே மோடிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாலே அவங்க மத சார்பு உள்ளவங்க அப்படி சொல்லி ஓட்டு கிடைக்கும். நான் சொல்ல மமதா காங்கிரஸ் மோடி ரகசிய உறவு இருக்குன்னு கூட சொல்லட்டும், அங்கே வாக்கு கிடைக்கணும். ஸ்டாலின் சொல்றதுனால அங்க என்ன வாக்குன்னு அங்க காங்கிரஸோட அவங்க என்ன சொல்ற அதிகாரிகள் இல்ல, அதான் சொல்ற அதிகாரிகள் வெஸ்ட் பெங்கால் அதிகாரி நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஆளுநர் ரவியை நம்ம தான் அனுப்பிட்டு நினைச்சிட்டாங்க. அவங்க பாவம் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம டிஎம்கேவோ பிஜேபி சதி பண்ணி நம்ம ரவி சார் அங்க அனுப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டாங்க. அவர் இங்க என்ன பண்ணினாருன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ அவங்களுக்கு தமிழக அரசியலோட அறிவாற்றல் குறைவு. இன்னொன்று நாளைக்கு நம்மளோட முதல்வரை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க. நாளைக்கு தேசிய கூட்டணி இந்த கூட்டணி இந்திய கூட்டணி இருக்கு இல்லையா,
அந்த கூட்டணியில் பெரும் தலைவரான வாய்ப்பு வந்து நம்மளோட முதல்வருக்கு இருக்குது. காங்கிரஸ்க்கு அடுத்து ராகுல் காந்திக்கு அடுத்த மம்தா அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்து திராவிட கொள்கைகள் வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் பரவிட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்மளோட தமிழ்நாடோட பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க தமிழ்நாடை வம்புக்கு இழுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன வலுவிழக்க செய்தாலும், நாளைக்கு தேசிய கூட்டணியை வலுவிழக்க செய்கிற மாதிரியான வாதமாக இருந்தாலும் அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒருத்தரை எதிரியாக பார்ப்பதே பெருமை தான். நம்ம தமிழ்நாட்டை அவங்க அச்சுறுத்தலாக பார்க்குறதே பெருமை தானே. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு லாபமே வந்தாலும் கூட நமக்கு அது பெருமை தாங்கிறீங்க. பெருமை தான். தமிழ்நாட்டுக்கு யாரை நீங்கள் எதிரியாக வைக்கிறீங்கிறப்ப, யாரை வம்புக்கு இழுக்கிறீங்கிறப்ப, ஒரு மாநிலத்தில் யாரோ ஒருத்தரை வந்து வம்புக்கு இழுக்க முடியாது. ஒரு அச்சுறுத்தலாக இருந்தால் தான் நீங்கள் வம்புக்கு இழுப்பீங்க. நான் இப்போ இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேன்னா, விஜயை வந்து நம்ம பேசு பொருளாக்கினா விஜய் வளர்ந்துட்டான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் போய் சாதாரண ஒரு சின்ன கட்சிகளை போய் நம்ம பெரிய ஆளாக பேச மாட்டோம். அவங்க வந்து வளர்ந்தாதான் பேசுவோம். அப்படிங்கிறப்ப ஒரு கட்சி வளர்ந்துருக்கிறதுக்கான அடையாளம் இந்தியா, ஒரு தலைவர் வந்து இந்திய அளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதுக்கான இதுதான். ஸோ நம்முடைய முதல்வர் இன்னும் வருங்கால முதல்வர்களானா இந்தியா முழுக்க பிரபலம் ஆவார் அப்படிங்கிறது தான் இதை காமிக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை அப்போனா அடுத்த முதல்வராக நம்ம இவரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஸோ அப்போது நம்ம தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போது இப்போ 2026 பேரவை தேர்தலை பொறுத்தவரை பரபரப்பாக ஒரு பிரச்சாரங்கள் வந்து போயிட்டே இருக்குது. விஜய் அவருடைய அந்த என்ட்ரி பிறகு இந்த தேர்தல் அவ்வளோ எளிதாக இருக்காது. திமுக எளிதாக வெற்றி பெற முடியாது. திமுக ஒரு நேரத்தில் நினச்சிருந்தாங்க இரண்டாவது முறையாக நம்ம ஈஸியாக வந்துட முடியும்னு நினச்சாங்க. பட் ஆனால் அதுக்கான ஒரு சூழல் இல்லை, வேறு மாதிரி களம் மாறிடுச்சு. அது அவங்களே ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்கங்கிற ஒரு பார்வை இருக்குது. அச்சத்தில் இல்லை, களம் மாறி இருக்கிறது உண்மை. அது விஜயினால் அப்படின்னு நான் மட்டும் சொல்ல மாட்டேன். திமுக கூட்டணியில் உள்ள குழப்பத்தினால் தான் இந்த களம் மாறி இருக்கு. என்ன குழப்பம் நடக்குது? சரி, காங்கிரஸ்க்கு இவ்வளோ சீட்டு, தேமுதிகக்கு இவ்வளோ சீட்டு, விசிகேக்கு இவ்வளோ சீட்டு, கடைசி நேரத்தில் வேட்பாளரை அறிவிப்பது, இந்த மாதிரியான குழப்பத்தினால், கூட்டணி குழப்பங்களால் தான் இந்த களம் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு. அதை வந்து இன்னும் இந்த ஒரு வாரத்தில் அவங்க வந்து திருப்பி ரெக்டிஃபை பண்ணணும். அப்படிங்கிறது விஜயோட அரசியல் வந்து என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து எனக்கு விஜயோட அரசியல் நம்பிக்கை. விஜய் பேச ஒரே நிமிஷம் இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அந்த கூட்டணி குழப்பம் சொன்னீங்களே, அது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தின்னு சொல்றீங்களா அந்த கூட்டணி மேல? சரியா ஜெல்லால இவங்க நம்பர்ல அவநம்பிக்கை இல்லை, அந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் இன்னும் மக்களை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இது சரியாயிடும். சில வேட்பாளர்கள் தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள் உள்ள வந்திருக்கிற அந்த வாய்ப்பை வந்து தவிர்த்திருக்கலாம். யார சொல்றீங்க நீங்க? காங்கிரஸ் உள்ள ஆள் சொல்றீங்களா? காங்கிரஸ், தேமுதிக சொல்றீங்களா? எல்லாமே மூணு கூட்டணி கட்சியிலையுமே தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத சில வேட்பாளர்கள் உள்ள வந்திருக்காங்க. இப்போ அவங்க அந்த தொகுதியில் அறிமுகமாகி அவங்க ஸ்டாண்ட் பை ஆகி அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப அது திமுகவோட அசுர பலத்தால் மட்டும்தான் முடியும், வேற எதாலையும் முடியாது. திமுகவோட கட்டமைப்பால் வேலை செஞ்சால் முடியும். இப்போ தேமுதிகவும் ரொம்ப அவங்களோட கட்டமைப்பையும் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ இத்தனை எம்பி வந்தோன்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கே ஒரு ஏன் இவ்வளோ சீட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையில் நானே இருந்தேன். பட் வந்து அவங்க வேலை செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா பழைய தேமுதிகவை நான் பார்க்குறேன். ஒரு 2015 ஒரு அந்த டிக்ளைன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததில்ல, டிக்ளைன் ஆகிட்டு வரப்போ ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அதில் அந்த ஒரு உற்சாகம் அவங்கள்ட்ட பார்க்குறேன், அந்த தொண்டர்கள்ட்ட உற்சாகம். நிறையா இடத்துல அவங்க கட்சியே வந்து காணாமல் இருந்தது. இப்போ அவங்கெல்லாம் திருப்பி உள்ளே வராங்க, நானும் தேமுதிக தான் அப்படின்னு உள்ளே வராங்க. பல இடங்களில் ரொம்ப உற்சாகமாக வேலை செய்கிறாங்க. ஸோ கூட்டணி கணக்குகள் மிக கச்சிதமாக இருக்குது. கூட்டணி கணக்குகளில் வந்து மிஸ்டேக் ஆகலை. அதே சமயம் கூட்டணிக்கான வேட்பாளர்கள் அவங்க தொகுதியில் நிரூபிக்க வேண்டிய ஒரு அழுத்தம் இருக்கே தவிர்த்து வேற எந்த சிக்கலும் இந்த கூட்டணியில் இல்லை. அதே சமயம் என்டிஏல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஜாதி வாரியா அவங்க பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வன்னியர் அவர்களுக்கு இடங்களில் வன்னியர்களை நிறுத்துவது, அமமுக அவங்க இருக்கிறது இல்லை, இது மதச்சார்பற்ற கூட்டணியில அந்த அளவுக்கு நிப்பாட்டல. நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது சின்ன ஒரு கால்குலேஷன். இப்போ நீங்க மேலூர்லயே பாத்தீங்க அப்படின்னா மேலூர்ல வந்து ஜாதி வாரியா நிறுத்தல. ஒரு தொகுதி தான் நீங்க சொல்ல முடியும். சரி, மேலூர்ல வந்து ஜாதி வாரியா நிறுத்தல, பொது தொகுதியில ஒரு தனி தொகுதி. அது வந்து பெரிய புரட்சி தான். அது மறுக்கல கொடுத்திருக்காங்களே தவிர ஒரு கால்குலேஷன் எல்லா கட்சிக்குமே இருக்கும், எல்லா கட்சியுமே இருக்கும். அது ஒரு புரட்சி தான். அது மேலூரை கொடுத்த வரைக்கும், இது ஒரு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சரி, திமுக சரி, ஜாதி வாரியா நாங்க இல்ல மதச்சார்பற்ற கூட்டணியில தான் இருக்கோம் அப்படிங்கிறது புரட்சி தான். விசிகேல சில தொகுதிகளை கொடுத்ததும் வந்து
ஒரு புரட்சியாக தான் நான் இதை கவனிக்கிறேன், என்னோட பார்வையில் இதை கவனிக்கிறேன். நிச்சயமா. அப்போ விஜய் பற்றி பேச வந்தீங்க. விஜய் பற்றி பேசும்பொழுது விஜய் மேல எனக்கு ஆரம்பத்திலேருந்தே அந்த எல்லாரும் சொல்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் வந்து ஜாஸ்தி. வேட்பாளருக்கு கூட கட் அவுட் அனுப்புற முதல் அரசியல்வாதியை நான் இப்போதான் பார்க்குறேன். அதாவது பிரச்சாரத்துக்கு கட் அவுட் இது வரைக்கும் நான் வச்சு கட் அவுட்டை பொதுவாக வைப்பாங்க, அவர் வரத்துக்கு மேலே பிரச்சாரத்துக்கு இவர் நான் வந்திருக்காங்கன்னு சொல்லி கட் அவுட் வச்ச எந்த தலைவரையும் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. ஸோ அப்படி அவர் இப்பயும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறது வந்து நிறைய தாவக தொண்டர்களிடம் அதிருப்தியும், அவங்க வந்து இந்த கட்சி வராதுங்கிறது ஏன் வேட்பாளர்கள்ட்டே அதிருப்தியும். இப்போ பாருங்கள், சேலத்தில் வந்து அவர் வேட்பாளர் ஒழுங்கா வேட்புமனு இல்லைன்னு சொல்லி அவர் நீங்க இப்போ அவர் தொடர்ந்து எல்லா பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கும் இந்த நேரத்துல வந்து திருநெல்வேலி பிரச்சனை ரத்த ஆகுது. அவர் கொடுக்க அவருக்கு 5-6 காவல்துறை மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரத்தாச்சு நசி. நீங்க வீட்டை விட்டு வெளில வரத, நீங்க போய் பிரச்சாரம் பண்றத, தெருவா போய் பிரச்சாரம் பண்றத, வீடு வீடா பிரச்சாரம் பண்றத எந்த காவல்துறையும் தடுக்க. அவர் ஏதோ போய் எங்கேயோ தனியாலாம் மாலையெல்லாம் போட்டிருக்காரு, அவர் மாட்டுக்கு போகலாம். ஆனா அவர் தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக நினைச்சுக்கிறார். தன்னை சுற்றி அந்த ஜோம்பிகள் இருக்கணும், ஜோம்பிகளை வந்து ஜோம்பிகள் வந்தால் தான் அவர் வருவார், இல்லாட்டி வரமாட்டார். ஸோ அந்த ஜோம்பிகள் வர வரைக்கும் லைட் ஆன் பண்ணுவார், லைட் ஆஃப் பண்ணுவார், எல்லாம் பண்ணி அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கைத்தட்டல். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினின்னு பார்த்தீங்கன்னா RAGINIன்னு சினிமாவில் வரும். அப்போ நம்மளாம் எந்த கைத்தட்டுவோம், நம்ம எல்லாருக்குமே அந்த உண்டு. நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆள் தான். FDFS பார்க்காம தமிழர்கள் வந்து அந்த அந்த உற்சாகம் இல்லாமல் இருக்க மாட்டோம். அந்த FDFS வந்து அரசியலில் கொண்டு வர அது ரொம்ப கேவலமானது. ஒரு இம்பாக்ட் இருக்காதுங்கிறீங்க. இருக்காது. FDFS பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ரஜினியை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க போகிறோம், வீட்டுக்கு வந்து வேலையை பார்ப்போம், அப்புறமா நம்ம CMக்கு தான் ஓட்டு போட போகிறோம். இவர் FDFS அரசியலை கொண்டு வரலான்னு பார்த்து அந்த பிராண்டிங் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஒரு பெரிய சாமியாருக்கெல்லாம் போனீங்கன்னா அவர் வந்துடுவார், அவர் இப்படி பண்ணியிருக்காரு, அவர் யார் தெரியுமா, அப்படி இப்படி சொல்லி அப்படியே டிஷ் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து இப்படி நிற்பார். நின்னோன்னா நம்மளுக்கே அப்படியே உற்சாகமாயிடும். இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு யூஸ் ஆகும், அப்புறமா முகம் வெளிச்சத்துக்கு வந்துடும். அதுதான் நிஜம். அப்புறம் இன்னொன்று வந்து அவருக்கான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது அவருக்கு. எப்படின்னா நான் அப்சர்வ் பண்ணல, பர்சனல் அப்சர்வேஷனில் என்ன அப்படின்னா பேச மாட்டார், பிரச்சனைனா ஓடிவார். இப்போ மோடி மணிப்பூர்னா ஓடிடுவார், மணிப்பூர் நல்லா இருக்க போது திரும்பி வருவார். அவர் பாசிட்டிவாக இருக்கிற இடத்துக்கு தான் வருவார், நெகட்டிவாக இருக்கிற இடத்துக்கு வரவே மாட்டார், சிக்கல் இருக்கிற இடத்துக்கு வரவே மாட்டார், ஆளே இருக்காது, பேசவும் பேச மாட்டார். ஆனால் மேடையில் மட்டும் தன்னோட பேப்பரை மட்டும் சூப்பராக பேசிட்டு போயிடுவார். இதே மாதிரி அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரோ வந்து இங்கேயும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. அதனால தான் பிஜேபியோட பி டீம்னு நானும் சொல்றேன். இப்ப மம்தா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணட்டும் வைக்கட்டும், நான் கேட்கறது ரொம்ப தெளிவா கேட்கறது, இப்போ வந்து அவர் ஒரு இம்பாக்டை திமுகவோட வெற்றி வாய்ப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல அதிமுக வெற்றி வாய்ப்பை டிஸ்டர்ப் பண்றாரு. அதிமுக வாய்ப்பையும் ஆட்சியில் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறது 5 ஆண்டு திமுக இருக்குது. திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலைங்கிறது வந்து நிச்சயமா இருக்கும். அது எந்த அளவு என்ன பெர்சன்டேஜ் மதவாத சக்திகள் இருக்குல்ல, மதவாத சக்திகளுக்கு எதிராக நான் ஓட்டு தான் வந்து இங்கே போகும் அவருக்கு, ஆதரவான ஓட்டு தான் இங்கே போகும் விஜய்க்கு. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இந்த RSS பேஸ்டு பிஜேபி பேஸ்டு யாருமே விஜய் எதிர்க்கல. விஜய் வரட்டுமேங்கிறேன். காங்கிரஸ் வந்து காத்து கிடந்தது, ஒண்ணுமே பேசல, எதுவுமே செய்யல. இந்த விஜய் வேணும், விஜய் பாண்டிச்சேரி வச்சுக்கலாம், ஒருவர் செஞ்சாங்க. அது கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அது வன்மையாக கண்டிக்கிறது. நம்ம இந்திய கூட்டணியில் இருக்கிறோம், இன்னும் அலையன்ஸ் உடையலை. அலையன்ஸ் உடையாத வரைக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்து இருக்கலாம் காங்கிரஸில் இருக்கவங்க. அதை நானே வன்மையாக கண்டிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜனநாயகத்தில், காங்கிரஸ் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கண்டிக்கலாம். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் ராகுல் காந்தியே கண்டிக்கலாம் நிறைவா. அதனால தான் நான் கேட்க வரும்போது இது இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இந்த உறவுங்கிறது திரு ஸ்டாலின் ராகுல் காந்தி கிட்ட இருந்த நட்புறவு அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, பழைய மாதிரி இல்லை. பாண்டிச்சேரியில் நடக்கலை, ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இல்லை. தமிழ்நாட்டில் இன்னும் பெரிய அளவில் எப்படின்னு ஒரு பிளான் இன்னும் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு கெட்டு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உறவு மேம்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னுமே அவங்க வந்து ராகுல் காந்தி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கணும், பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
விரைவில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மாதிரியான காங்கிரஸ்காரர்களோட விருப்பம். ஏன்னா தமிழ்நாட்டை எந்த விதத்துலையும் தமிழ்நாடு ராகுல் காந்தியை கைவிடாது. அதே மாதிரி ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டுக்கான ஓட்டுகளை வந்து பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். காலதாமதம் பண்றாருங்கிறீங்க இந்த சிக்கல். காலதாமதம் இல்லை, 3 தேர்தல் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்கு. கேரளா ஒன்று கேரளாவில் நாங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பில் இருக்கோம். பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் பெரும்பான்மை, அஸ்ஸாம்லேயும் காங்கிரஸ் ஒரு முக்கியமான கட்சி, மேற்கு வங்காளத்தில் ஒரு முக்கியமான கட்சியாக இல்லாட்டியும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஒரு துணை கட்சி. ஸோ இந்த 4 தேர்தல் வராட்டி எங்களுக்கு இங்கே ஈஸியாக இருந்திருக்கும். ராகுல் காந்தி ரொம்ப எளிதாக வந்திருப்பார். அவர் பிச்சு கொடுக்க முடியாதனால முழுக்க இப்போ கேரளா தேர்தல், ஏன்னா நாங்கள் ஆளும் கட்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ணினாலும் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரோட விருப்பம். இதில் அவர் பிரச்சாரம் பண்ணணும், அதிகமாக வரணும், நிறைய இடங்கள் பேசணுங்கிற விருப்பம் தாண்டி, பட் அந்த திமுக காங்கிரஸ்க்கான அந்த உறவுங்கிறது வந்து இந்த இடப்பங்கீடுக்கு அப்புறம் அல்லது விஜயோடு இவங்க பேசிட்டு இருக்காங்கிற தகவல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு கொஞ்சம் எப்போதுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் திமுக உள்ளே எங்களுக்கு தொகுதி கிடைக்கலன்னு கஷ்டப்பட இருப்பாங்க. அது காங்கிரஸுக்கு அவங்க கட்சி பிரச்சனை பண்ண, நாம வந்து அலையன்ஸ் தானே பேசுறோம். அலையன்ஸ் தான். காங்கிரஸ்லயே இப்ப பயங்கர பிரச்சனையில இருக்கு. உள்ளே எங்களுக்கு வேட்பாளர் எல்லாமே 2-3 நாள்ல சரியாயிடும். இந்த மாதிரி கூட்டணி இட ஒதுக்கீடு அப்படிங்கிறப்ப எல்லாமே எல்லாம் ஒரு 2-3 நாள்ல சரியாயிடும். அவ்வளவுதான். சரி, யாரும் நம்புறீங்க? சரி ஆயிடுச்சு. நிறைய இடத்துல திமுக தொண்டர்கள் தானே வேலை செய்யறாங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் வேலை செய்யறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை, வேலை செய்தாகணும். மேலேருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தான் உத்தரவு. தலைவர்கள் அப்படி ஒரே மேடையில் பார்க்கின்ற பொழுது முக்கியமான தலைவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் நிற்கும் போது அவங்கள அது கிடைக்கக்கூடிய ஒரு தொடர் கிடைக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டுங்கிறது கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும். நன்றி. நன்றி.